வணக்கம், நான் உங்கள் வெல்னஸ் கோ ஜெயஸ்ரீ பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஏன்னா லேடிஸ் இந்த நாட்டின் கண்கள், சிவனின் பாதி எல்லாமே சொல்கிறோம். பட் அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இனிமேல் எனக்கு என்ன வந்தது? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் யார் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க? யார் கேர் எடுத்துக்கிறாங்க? நீங்கள் தான், இல்லைங்களா? ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, ஸோ மெச்சூர் ஆகிறது ரொம்ப ஏர்லியராக இருக்குது, ரொம்ப ஏர்லியராக. ஸோ முன்னாடி 10th 11th அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு 6th 7th போகும்போதே. அண்ட் அந்த பீரியட் கூட ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக இல்லை. ஒரு சர்டன் டைமுக்கு மேலே அவங்க டாக்டர்ஸ் போய் பார்த்தா, மெடிசின் எடுத்தா, இல்லை கை வைத்தியம் ஏதாவது பண்ணா, அப்போ தான் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸும் ரெகுலர் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டேஜ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது அடுத்த மேரேஜ், குழந்தை அப்படின்னு போனால் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, பீரியட்ஸ் ரெகுலராக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ அதுலேயும் +10 மார்க். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே அப்படின்னு சொல்லி அதுவும் முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் உள்ள போகுது. அந்த குழந்தையும் பிறந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமாவது அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஒன்று அவங்கள கேர் எடுத்துக்கிறது இல்லாமல், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புல நடக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுட் இன்டேக் சேஞ்ச் பண்ணிக்காததுனால ஓவர் ஒபேசிட்டி, தைராய்டு, பிசிஓஎஸ், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு. பட் இதை பற்றிலாம் எதுவுமே கேர் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பம், இல்லைங்களா? ஸோ இது பற்றி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லேடிஸ்க்கு உண்டான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் வேணும், ஐடியாஸ் வேணும், எப்படி நான் ஒரு ட்ரக் ஃப்ரீ லைஃப் வாழ முடியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவர் பை ஃபோன் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை கேர் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எதிர்பார்க்குறேன் எல்லாருக்கிட்டே இருந்தோம். நன்றி, தேங்க்யூ.